ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தது காலையில். அது எப்படி சொல்கிறது முன்னாடி எனக்கு புல்லரிக்குது. ஆக்சுவலாக எங்கள் பில்டிங் ஓனர் பாட்டி வந்திருந்தாங்க, பர்ச்சேஸ் பண்ணாங்க. அப்போ வந்து கூழ் ஊற்றுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது களியெல்லாம் சாப்பிட்ருக்கியா அப்படின்னாங்க. நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னேன். இவ்வளோதான் நான் பேசினது வந்து இவ்வளோதான். இதுதான் நாங்கள் பேசின அந்த கதை. பார்த்ததே இல்லை, நான் எதுவும் சாப்பிட்டதே இல்லை. சரி, நான் அவங்க போயிட்டு அவங்க குக் பண்ணுறது நான் வர கடையில் இருக்க செம்ம பசி. இது வந்து நிஜமாலே நான் சொல்கிறேன். நான் வந்து சும்மா அந்த வீடியோ காலெலாம் சொல்லலை. உண்மையிலே சரியான பசியில் உட்காந்துருந்தேன். எந்த சிப்ஸ் எடுத்து சாப்பிட்லான்ட்டு தேடிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இதுதான் நடந்தது. தேடிட்டு இருக்கும்போது பாட்டி வராங்க. சரி, நான் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் வராங்கன்னு நினச்சிருந்தேன். ஒரு கிண்ணம் இவங்க சுடுது, சரியான சூடாக இருக்குது. 2 கிண்ணம் எடுத்து வந்தாங்க. நான் கூட சரி ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்காங்க எடுத்து வராங்க பார்த்தா ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமே நான் பார்க்குறேன். களி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எத்தனை பேரோட ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களும் இருக்காங்க. இப்போ இது என்ன தொட்டுக்குன்னு தெரில. கறி குழம்பு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு இதுதான் நல்லா இருக்குமா? நல்லா சுட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் எனக்கு இது எப்படி சாப்பிட்ணுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன், இது எப்படிமா சாப்பிட்றது, பிசைஞ்சு சாப்பிட்றதா தொட்டு சாப்பிட்றது? அப்படியே கொஞ்சம் எடுத்து அப்படியே தொட்டு சாப்பிடுங்க, வாசனை கறி குழம்பு. இது மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அண்டு எதுக்கு இந்த வீடியோ நான் போட்டேன்னா, நிறைய பேர் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. பட் இது ஸ்பெஷலாக போட்ட காரணம் என்னென்னா, நான் வந்து அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை. இன்றைக்கி செய்கிற மாதிரி அவங்க ஐடியாலே இல்லை. ஆக்சுவலாக அவங்க வேறு ஏதோ குழம்பு செய்கிறதா சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா இப்போ நான் கேட்டேன். நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொன்னதுனால போய் கறி வாங்கிட்டு வந்துருக்காங்க, களி கிண்டிருக்காங்க. ஸோ அப்படியே எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. அந்த மனசு தான் கடவுள். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம களி சாப்பிட போகிறோம். ஏன்னா இது எங்கள் வீட்டில் யாருக்கும் செய்ய தெரியாத மாதிரி காலைல சொல்லிட்டு இருந்தேன். அதனால் செஞ்சுருக்காங்க. அப்படி மேலே அப்படியே கறி குழம்பு ஊற்ற சொன்னாங்க. 2-3 பீஸ் எடுத்து போட்டு போவோம். பார்க்கும் போதே அழகாக இருக்கே. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். செய்யும் போதே நாக்கெல்லாம் ஊறும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா செய்ய சொல்லி இது டேஸ்ட் பண்ணிப்பாங்க. உண்மையாக சூப்பராக இருக்குது களி. சிக்கன் குழம்புக்கும் சிக்கன் பீஸுக்கும் அப்படி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். விட்டால் ஃபுல் வீடியோ கூட சொல்லுவேன். வேணாம், போதும். பாய்.